12th Max, exercise 3.1, 7th sum. If alpha, beta and gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். அதாவது சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா பை பீட்டா காமானா ப்ளஸ் பீட்டா பை காமா ஆல்ஃபா ப்ளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டான்னு அர்த்தம். அந்த டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ax cube plus bx square plus cx plus d equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ்லாம் அதில் எழுதுவோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் gamma equal to minus b by a, alpha beta plus beta gamma plus gamma alpha equal to c by a, alpha beta gamma equal to minus d by a. இப்போ summation of alpha by beta gamma இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதணும்னா summation எடுத்துட்டோன்னா alpha by beta gamma plus beta, மேலே பீட்டா போட்டால் கீழே பீட்டா வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ஃபாவும் காமாவும் தான் வரும். ப்ளஸ் மேலே காமா போட்டால் கீழே ஆல்ஃபா பீட்டா தான் போடணும். புரியுதுங்களா? இங்கே மேலே ஆல்ஃபா இருக்கனால தான் கீழே ஆல்ஃபா இல்லை. அந்த மாதிரி தானே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். மேலே பீட்டா இருந்தால் இருக்கக்கூடாது, காமா இருந்தால் இங்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம எழுதக்குள்ளே ரைட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணால் அடிஷனில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும். அப்போ இங்கே என்ன மிஸ்ஸிங் டினாமினேட்டரு? இங்கே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா காமா கிடச்சிரும். இங்கே பீட்டாவோட மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா கிடச்சிருச்சு. இங்கே காமாவோட மல்டிப்ளை அண்ட் டிவைட் போட்டால் இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா கிடச்சிருச்சு. அப்போ காமனாக ஆல்ஃபா பீட்டா காமா மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே 3 டேர்ம்ஸ்க்கு ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ இது யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இது ஃபார்முலா. ஓகேங்களா? இதோட ஃபார்முலா இந்த டேர்ம் ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சி பை ஏ divided by alpha beta gamma minus d by a. இப்போ இதை சால்வ் பண்ணும். ஹோல் ஸ்கொயர் இருக்கனால நம்ம பிஏ ஸ்கொயர் பண்ணக்குள்ள என்ன கிடச்சிரும்? பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏன்னு கிடச்சிரும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறத அப்படியே நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா இன்டூ மைனஸ் ஏ பை டி. இதுக்கு இது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேங்களா? மல்டிப்ளை மைனஸ் ஏ பை டி. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே காமனாக நம்ம வெளியே வச்சுக்கலாம். இது இந்த 2 டைமையும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். மைனஸை வெளியே எடுத்துருங்க. பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ பை டி. ஓகேங்களா? இது மைனஸ் 2c பை ஏ இன்டூ ஏ பை டி. ஓகேங்களா? இந்த இடத்துல ஏக்கு ஏ கேன்சல், இங்கேயும் ஸ்கொயரில் ஒரு ஏ நமக்கு கேன்சல். ஓகே, இங்கே கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் ஏடி கிடச்சிரும். இங்கேயும் கேன்சல் பண்ணாமல் இருந்தால் டினாமினேட்டர் ஏடி. அப்போ மைனஸ் ஆஃப் நம்ம காமன் டினாமினேட்டர் ஏடி அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல நியூமரேட்டரில் என்ன இருக்குது நமக்கு? பி ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் இந்த இடத்துல நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 2ca. இதை கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இப்போ மைனஸால் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னா மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ca. அதனால் 2caவை நான் முன்னாடி போட்டுக்கிட்டு மைனஸ் பி ஸ்கொயரை பின்னாடி போட்டுக்கிறேன், டிவைடட் பை ஏடி. இதுதான் அவங்க நம்ம கேட்ட கொஷினோட கோஎஃபிஷியன்ட். 2ca மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி.